Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். நீங்கள் எல்லாரும் சுகமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய நலத்திற்காக, சுகத்திற்காக நான் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்: கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினம் ஆமென், உங்களை ஒவ்வொருவர்களையும் தனிப்பட்ட முறையிலே சந்தித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் பயந்திருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் வேலை காரியமாக நீங்கள் பயந்திருக்கலாம், உங்களுடைய ஆரோக்கியத்தை நினைத்து நீங்கள் கலங்கி இருக்கலாம், பயந்திருக்கலாம், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகளை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் படிக்கிற கல்லூரிகளிலே, நீங்கள் படிக்கிற பள்ளிகளிலே, உங்கள் அதிகாரிகளுக்கு முன்பாக நீங்கள் செய்கிற வியாபாரத்திலே ஆமென், இவைகளை நினைத்து ஒருவேளை நீங்கள் பயந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்லுகிறார், நீர் பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆனபடியால் ஆமென், நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தோல்வியாக மாறுமோ என்று நீங்கள் நினைக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வெற்றியாக மாற்றுவார் என்று உங்களுக்காக நான் உங்களை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல காலை பொழுதிலே மறுபடியும் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒரு காலை வேளை எங்களுக்கு தந்திருக்கும் போது இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை சத்துரு கொண்டு வந்து எங்களுக்குள்ளே பயத்தை விதைக்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் அந்த பயங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கட்டும். ஆமென். தோல்விகள் எங்களை விட்டு நீங்கட்டும், பலவீனங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும். ஆமென். எல்லா பற்றாக்குறைகளும் எங்களை விட்டு நீங்கட்டும். ஆமென். நீர் எங்களுக்கு கேடகமாக, அரணாக, எங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வேலியாக, எங்களுக்கு வலங்கரமாயிருப்பீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாள் எங்கள் வாழ்க்கையிலே சமாதானம், வெற்றி, உயர்வு, ஆமென் நன்மை பெருகுவதாக என்று ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.